அமலாக்கத்துறையின் சோதனை மிரட்டலுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக ஆளுநர் ரவி தமிழகத்தில் இருப்பதையே மறந்து விடுகிறார் என விமர்சித்திருக்காரு. நாட்டிலேயே கல்வியில் முன்னேறிய மாநிலம் தமிழகம்தான் என குறிப்பிட்ட அவர், தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள்தான் அகில இந்திய அளவில் உயர் படிப்பில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்காரு. அமலாக்கத்துறையினர் மிரட்டல் படலத்தை தொடர்கிறார்கள் என குறிப்பிட்ட அவர், அமைச்சர் பெரியசாமி வீட்டில் நடந்ததை போல் தொடர்ந்து எத்தனை பேர் வீடுகளில் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திமுக எந்த காலத்திலும் அஞ்சப்போவது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதிக்குள் அமலாக்கத்துறை சோதனை செய்ய உரிய அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர், அனுமதி பெறாமல் சட்டமன்ற உறுப்பினரின் விடுதி அறை பூட்டை உடைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு எவ்வித உரிமையும் கிடையாதுன்னு கூறியிருக்காரு. ஆனால் அவ்வாறு எந்த அனுமதியும் பெறாமல் செயல்படுவதை கண்டிக்கும் உரிமை திமுக தொண்டனுக்கு உண்டுன்னு குறிப்பிட்டிருக்காரு. மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தாலும் பாஜகவினரால் எந்த தேர்தல் வியூகத்தையும் வகுத்துவிட முடியாதுன்னு அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமா கூறியிருக்காரு. இதனால அவர் தமிழகம் வருவது பற்றி தங்களுக்கு எந்த அச்சமும் இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு.